வெற்றி வருது, நிம்மதி வருது, லாபம் வருது, பெருத்த லாபம் வருது. திருமண வாழ்க்கை, நட்பு, கூட்டாளி அண்டர் கண்ட்ரோல். அடுத்த 5 வருடத்தில் என்ன லட்சியத்தை அடைய முடியும்? அப்ப இந்த பலனை வச்சுட்டு உங்க லைஃபை பிளான் பண்ணலாம். தொழில் லாபம் பியூட்டிஃபுல்லா இருக்குது. 5 வருட இலக்கை ஒரே வருடத்தில் அடையலாங்கிற. ஸோ மனதை ரெடி பண்ணுவோம், வெற்றி அடைவோம். பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போங்க. நான் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன் ரெகுலரா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட், திருப்பூர்லேருந்து. இது எப்படின்னு கேட்ட நண்பர்களே, பிப்ரவரி மாதத்தில் மிதுன் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மிதுன் ராசிக்கு பார்த்துனாங்க விரய குரு ஜென்ம குருவாக மாறப்போதும் இன்னொரு 4 மாதத்தில். 4ஆம் வீட்டில் கேது இப்போ சரியாக போயிட்டு இல்லை. 12ஆம் வீட்டில் குரு இருக்கான். குரு மக்கள் நிமித்தி அடைகிறான். கேது 5ஆம் பரியாக பார்க்குறான். பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். கேது பத்திரிக்கும் கொயிட்டாரும் எடுத்துக்கலாம். ராகு 10ஆம் வீட்டில் சுக்கரனோட, அதில் சுக்கரன் உச்சம், மகாலட்சுமி யோகம் தொழில்ஸ்தானத்தில், அதில் பியூட்டி. 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி உங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்க செய்கிறான். உழைப்பெல்லாம் ஒரு வாழ்க்கை அடைய செய்கிறான். ஆனால் குருசாரத்தில் சனி இருக்கிறதுன்னு பெரிய நல்ல விஷயம் இல்லை. வீண் உழைப்பாகவும் போகலாம், கடின உழைப்பாக போகலாம், கொஞ்சம் சிரமப்படலாம் உழைப்பினால. 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் புதனாகட்டும், மறுபடியும் 9ஆம் வீட்டுக்கு மாறப்போகிற சூரியன் புதனாகட்டும், அது சிறப்பல்ல. லக்னத்தில் இருக்கிற செவ்வாய், ராசியில் இருக்கிற செவ்வாயும் சிறப்பல்ல. இப்போ எல்லாத்தையும் கலந்து கரெக்டாக அக்யூரேட்டாக மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம ராசியில், மிதுன ராசியில் உங்களுக்கு செவ்வாய், ராசியை புதன் 8ல் மறையிறான் 10ஆம் தேதி வரைக்கும். 10 பிப்ரவரியில் புதன் போய் சனியோட போய் சேர்ந்துடுறான் 9ஆம் வீட்டில். நல்லா இருக்கு. ஆனால் 12லேயே 10 பிப்ரவரி மத்தியானம் 12 மணிக்கு புதன் போய் சனியோட சேர்றான் 9ஆம் வீட்டில். நல்லதுன்னு சொன்னீங்கன்னா அதே ஒரு 2 நாளில் உங்களுக்கு சூரியன் பயிற்சி நடந்து சூரியன் புதன் சனியாக சேர்ந்துக்கிறான். அப்போ புதன் அஸ்தமனம் கூட சனி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ உங்களுடைய உடம்பு மனசும் நல்லா இல்லை. ஒரு 10% 20% உங்களுடைய உடம்பு மனதும் வேதனைப்படலாம், வருத்தப்படலாம். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கொஞ்சம் பரவாயில்ல, பெருசா இல்லை, கிரேட்டா இல்லை, ஒஸ்டாம் இல்லை. டைம் வேஸ்ட் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுது. ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியத்துக்கு 2-3 நாள் ஆகுது. பணம் பாட்டா வரலாம். தைரியம் குறையுது, நீங்க கவலைப்படுறீங்க. அதே டைம்ல சாப்பிடுறதுக்கும் திரும்பி வண்டி வாகனம் நன்றாக இருக்குது, அதை உன்னால சமாளிக்க முடியுது. பெயர் புகழ் மரியாதை குழந்தைங்க அது அருமையா இருக்குது. வீட்டுல சுபகாரியங்கள் பண்ணலாம்னா பண்ணலாம். கடன் உங்களை சம்டைம்ஸ் தொந்தரவு பண்ணும். இந்த 30 நாள்ல 28 நாள்ல போட்டி பொறாமை இருக்கும். என்ன கேட்டா போட்டி பொறாமை சீரியஸ் எடுத்துக்காதீங்க, கடனை சீரியஸ் எடுத்துக்காதீங்க. பிளட்லயோ அல்லது செஸ்ட்லையோ ஏதாவது தொந்தரவு வரலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கலாம், லங்ஸில் ப்ரீத்திங் தொந்தரவு உங்களுக்கு வரலாம், ரத்தத்தில் ஏதாச்சும் டிஃபிஷியன்சி இருக்கலாம், ஃபீவர் வரலாம், சின்ன ரத்த காயங்கள் ஏற்படலாம். ஏன்னா ஜென்ம செவ்வாய்னாலையும் 12ஆம் வீட்டு குருனாலையும். திருமண வாழ்க்கை, நட்பு, கூட்டாளி அண்டர் கண்ட்ரோல். நீங்கள் மனைவியோட, லைஃப் பார்ட்னரோட பொறுமையாக ட்ராவல் ஆகிறது உங்களுக்கு நல்லது. அடுத்த பாயிண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மேஜராக இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மெக்கானிக்கலாக இருக்கும், ஹார்ட் ஒர்க்கிங் அதிகமாக இருக்கும். ஆனால் தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன்றாகும். இதை நான் சொல்கிறதுக்கு முன்னால் எப்பொழுதும் சொல்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சேரட்டும். எதற்காக சொல்கிறேன் நம்மளே, இந்த ஜோதிட பலனே இப்போ உங்களுக்கு சொல்கிற மாத பலன். எதற்காக அந்த மாத பலன் கொடுக்குறேன்னா, நானெல்லாம் ஒவ்வொரு வருடமும் பிளான் பண்ணிக்குவேன். இந்த வருடம் என்ன அடைய போகிறோம், இந்த தசாபத்தில் என்ன அடைய போகிறோம், அடுத்த தசாபத்தில் என்ன அடைய போகிறோம், அடுத்த 5 வருடத்தில் என்ன லட்சியத்தை அடைய முடியும், இந்த வருடத்தில் எத்தனோட வாழ்க்கையை அடையலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணுற போது அந்த பிளானை ஒவ்வொரு மாதமும் அப்ரோச் பண்ணிகிட்டே போவேன். ஸோ இந்த 2025 நான் 2035 வாழ்க்கையை அடையணும். ஆக்சுவலாக 10 வருட வாழ்க்கை இந்த ஒரு வருடத்தில் அடையணும்னா என்ன, அந்த ஒவ்வொரு மாதத்தையும் நான் பயன்படுத்தி ஆக வேண்டும். அப்படி ஒவ்வொரு மாதமாக பார்ட் பிரித்து கரெக்டாக யோசிச்சு நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வேன். ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன், ரிஸ்க் எடுப்பேன். நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் அப்படி கைடு பண்ணுறேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு தினசரி பலன் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க விட்டு பிரியிற வரைக்கும் நான் எழுதி கொடுத்தேன். அந்த தினசரி பலனை வச்சுட்டு தான் இன்றைக்கி மீட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கோட்டை போனால் கோட்டை போவாங்க, இன்றைக்கி ரிஸ்க் எடுப்பாங்க, இன்றைக்கி கொயிட்டா இருவாங்க, இன்றைக்கி உடம்பு சொல்ல அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னா கம்பெனி ஒதுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தினசரி பலனை அவ்வளோ அழகாக அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அந்த காலத்தில். அப்போது நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா கூட பட்டாசு கலப்பி நான் வாழ்ந்திருக்கேன் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அப்போது இந்த தினசரி பலனும் இந்த மாத பலனும் தான் வெற்றியின் ரகசியமே. அப்போ இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்கிறது தான் எல்லா ராசிக்கும் இந்த பலனை போடுறேன். அப்போ இந்த பலனை வச்சுட்டு உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணலாம். இது ஏன் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு நான் சொன்னேன்னா, அடுத்தவங்களுடைய லாபஸ்தானத்தை பற்றி பேச போகிறேன், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பற்றி பேச போகிறேன். தொழில் லாபம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ நீங்கள் பிளான் பண்ணி உள்ளே போய் அடித்து நீங்கள் பெரிய ஆளாக வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதுவும் உங்கள் மனதில் என்ன இருக்குதோ அதை அடையிறீங்க, மனதை பலப்படுத்திங்க, அடையிற வழி பாருங்கள். இப்போ தொழில் ஸ்தானத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 5 கல்வி சுக்கரனும் தொழில் ஸ்தானத்தை உச்சம் கூட ஆகும். அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை வாங்குறது பெரிய சிறப்பு இல்லை. தொழில் ஸ்தானாதிபதியும் விரையாதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சால் என்ன ஆகுன்னா, உங்களுக்கு விரயம் ஏற்படலாம்னா அது கருத்தம் தொழிலில். ஆனால் ராகுவோட சுக்கரன் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு அது மகாலட்சுமி யோகமாக தான் போகுது. சுபவரியம், சுப வாழ்க்கை, ஒரு 2 நாள் டைம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஆனால் பணம் வருது, வெற்றி வருது, நிம்மதி வருது, லாபம் வருது, பெருத்த லாபம் வருது. அது எப்படி பெருத்த லாபம் வரும்? 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி 3ஆம் பரியாக லாபஸ்தானத்தை பார்க்கலாம். லாபஸ்தான செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற நல்லது. அப்போ டெஃபினட்டாக பண விருத்தி, தொழில் விருத்தி. அப்போ வாழ்க்கை 2ஆக பிரிங்க. வீட்டுக்கு வெளியில் தொழிலில் அட்டகாசமாக இருக்குது. அப்போ தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பணத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், லாபத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஒரு வருடம்
கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப அலையிறதுக்கும் சிரமப்படுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு வருடம் 2024 அதிகம் உழைக்கணும்னு இருக்குதுன்னா ஒவ்வொரு மாத பலனையும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு சில மாத பலன்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா அந்த மாதத்தை பயன்படுத்திங்க. ஒரு சில மாதத்தில் டஃப்பாக இருக்குன்னா அந்த மாதத்தில் குவைட்டாக இருந்துக்குங்க. அப்போ இந்த மாதம் அருமையாக இருக்குது, பயன்படுத்துங்க. அப்போ இந்த ஒரே மாதத்தில் 10 மாத வாழ்க்கை அடைய முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ஒரு வருஷத்தை மேனேஜ் பண்ணிக்கலாம், ஈஸியாக போயிடும். 2026 உங்களுக்கு வந்து மே மாதத்தில் ஒரு குரு பயிற்சி இருக்குது. 2ஆம் வீட்டில் குரு உச்சம், 10ஆம் வீட்டில் இருக்கிற சனியை பார்ப்பான், தொழில்ஸ்தானத்தை சொந்த வீட்டை பார்க்குறான், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போது அடுத்த வருஷம் மே மாதம் வர வரைக்கும் ஒவ்வொரு மாதமாக நம்ம ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வீடியோ தர்றேன், நீங்கள் பாருங்கள். அப்போ அது மாதிரி பிளான் பண்ணி போங்க. மனதை உறுதிப்படுத்துங்க, மனதை தெளிவுபடுத்துங்க. நான்லாம் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன் ரெகுலராக. எவ்ரி மந்த் மினிமம் ஒரு 100 people, மினிமம் 100 people. அவங்களுக்கு மனதை ஒரே மாதத்தில் 100 மடங்கு தெளிவாக உறுதியாக மாக்கிறேன். 5 இலக்கை ஒரே இடத்துல அடையலாங்கிறேன், 5 மடங்கு அடையலாங்கிறோம். ஸோ மனதை ரெடி பண்ணுவோம், வெற்றி அடைவோம், பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. ஜாதகத்தை போய் பக்கத்தில் அஸ்ட்ராலஜர் பாருங்கள். இந்த பிப்ரவரி மாதம் பண்டிட் ராதன் பண்டிட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம ஜாதகம் என்ன சொல்லுங்கன்னு பாருங்கள். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்திருக்கலாம், அப்போ இன்னொருத்தர் ராகதிசையில் பிறந்திருப்பீங்க. வயசு 35 இருக்கலாம், ராகதிசை முடிஞ்சிருக்கும், குருதிசை முடிஞ்சிருக்கும், இப்போ சனி திசை நடந்துட்டு இருக்கும். அப்போ வானத்தில் சனி தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறான், இப்போ பாகிஸ்தானத்து இந்த லாபஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ இந்த சனி திசை வந்து உங்களுக்கு இந்த ஒரு அடுத்த ஒரு 4-5 வருடங்களுக்கு கோச்சார பிரகாரம் நல்லா இருக்குது. ஜாதகத்தை எப்படி இருக்குது, சனி திசையில் என்ன புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குதா, அப்போ சுகஸ்தானத்துக்கு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். சுக்கிர புத்தி நடக்குதா, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்போ ஜாதகத்தை பாருங்கள், கோச்சாரத்தோட கமிட் பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ஜெயிக்க வேண்டிய அருமையான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு. ஆனால் பிளான் பண்ணினா உடம்பு கிடலாம், சின்ன சின்ன காயங்கள் ஏற்படலாம், அளவுக்கு அதிகமாக கோபம் வரலாம். ஸோ ஜஸ்ட் மேக் அ பிளான், எனி டார்கெட் இஸ் பாசிபிள். ஃபைன் நம்பர்களே.